ஃப்ரீடம் டாக்ல இன்னைக்கு பார்க்க போறது ஃபுட்டு. இப்ப காமனா ஒரு விஷயத்தை நான் பிரிச்சிடுறேன், ஓகேவா? ஃபுட்டை பத்தி, உணவை பற்றி உன்னுடைய ஒப்பீனியன் என்ன மாஸ்டர்? இப்போ ஃபுட்டுனா அதை ஒரு பிஸ்னஸாக அந்த மாதிரி பார்க்குறாங்க மாஸ்டர். ஆனால் நம்ம அதை சாப்பிட்றதுக்காக தான் இவ்வளோ உழைக்கிறோம், இவ்வளோ இந்த மாதிரி இது பண்ணுறது, வேலை பார்க்குறது எல்லாமே அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தான். அந்த சாப்பாடையும் தரம் இல்லாமல் செய்கிறதுக்கு எதுக்கு மாஸ்டர் நம்ம அவ்வளோ வேலை செய்கிறது? அது உணவு என்பது எல்லா உயிர்களும் வாழ்கிறதுக்கு. அது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வியாபாரம் ஆகி போச்சு. அதனால மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க எல்லாம், எல்லாரும் இல்ல சில பேர் இல்லையா, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா தரம் இல்லாத உணவை பணத்துக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா மாஸ்டர். அதுவும் இல்லாம இப்போ ஃபுட்ஸ் எல்லாம் சில தடவை நம்ம சாப்பிட்ற இதே பயந்து சாப்பிட வேண்டியதாயிடுச்சு. இப்போ அந்த மாதிரி நம்ம பணத்தை கொடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு கூட அதை பார்த்து நம்ம பயந்து சாப்பிட வேண்டியதாகி போச்சு. டெய்லி சாப்பாடை பார்த்தாலே பயம். எதனால பயம் மாஸ்டர்? இப்போ எல்லாரும் இப்போ சாப்பாடில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றணும்னா, இப்போது நம்ம ஸ்கூலில் கேன்டீனில் சாப்பிட்ணுன்னா கூட அந்த சாம்பாரில் எண்ணெய் சாதமாக மாற்றிடுறாங்க மாஸ்டர். ஃபுல்லாக எண்ணெயே மிதக்க விட்டுறாங்க. சாம்பார் வைக்க சொன்னால் பருப்பு, தக்காளி, வெங்காயம் இதுங்கெல்லாம் போடுறதுக்கு பதில் வெறும் எண்ணெயை ஊற்றி மிதக்க விடுறான் மேலே. எல்லாத்தையும் அளவோடு சாப்பிடணும் மாஸ்டர். இப்போ உப்பு எல்லாத்தையும் காரமாக எல்லாத்தையும் அளவாக சாப்பிடணும். காரத்தை அதிகமாக போட்டால் நாக்கு எரியும், உப்பு அதிகமாக போட்டோன்னா இது கறிக்கும் ஒரு மாதிரி. அந்த மாதிரி எல்லாத்தையும் அளவோட தான் சாப்பிடணும். அதுவும் இல்லாமல் அது தரமாக சாப்பிடணும். இந்த ஃபுட் ஆஃபீஸுக்கு சொல்லிடலாம்னு சொல்கிறாங்க சில பேர். அந்த ஃபுட் ஆஃபீஸுக்கே சில வாட்டி அவங்களே குழப்பிடுறாங்க மாஸ்டர். வேறு இடத்துலேருந்து தரமானதை எடுத்துகிட்டு வந்துட்டு தரம் இல்லாததை வேறு எங்கேயோ வச்சுட்டு அதுக்கப்புறம் தரமாக தான் இருக்குது, நீங்கள் எதுக்கு தரமாக இல்லைன்னு நல்லது சொன்னவங்கள ஜெயிலில் போட்டுருவாங்க மாஸ்டர். அதாவது ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து ரைடு வரும்போது, ஹோட்டலுக்கு ஃபுட்டு ரைடு வரும்போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஹோட்டலில் சமையல் செஞ்சுருக்கிறத அப்படியே கட் பண்ணிவிட்டு வேறு ஹோட்டல்லேருந்து கொண்டு வச்சுட்டு நாங்கள் தான் செஞ்சோம் அப்படி சொல்லிட்டு கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆஃபீஸர்ஸை ஏமாத்துறாங்க அப்படின்றான். ஆமாம் மாஸ்டர். இப்போது எல்லாத்துலேயும் ஒன்றுலேயும் சில பேர் சாப்பிட்றாங்க மாஸ்டர். ஃபுட்டில் கற்பாம்பூச்சி இருக்குது, பல்லி இருக்குது, பாலில் பல்லி இருக்குது. அப்படியே மன்னர் வம்சாவளி மாதிரி பெருமையாக பேசுகிறேன். பால் குடிக்க வரல மாஸ்டர், அவங்களே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் இல்லை மாஸ்டர், அவங்க இப்போது ஒரு 5 லிட்டர் பால் இருக்குன்னா அது அதிகமாக இருக்குது மாஸ்டர் பால். அதில் தெரியாமல் பல்லி விழுந்துச்சு மாஸ்டர். அதுக்கு மொத்த பாலி கொட்டுவாங்களா இல்லை அதே பால் எடுத்து மனுஷங்க எல்லா மிருகங்களும் கொடுப்பாங்களா? என்ன கேட்குறா அப்படின்னா, ஒரு 5 லிட்டர்ஸ் பால் வச்சுருக்காங்க ஹோட்டலில் இல்லை வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல. இந்த இடத்துல பல்லி தெரியாமல் விழுந்துருச்சு. இப்போ இந்த பல்லி விழுந்த பாலை ஐயோ மக்கள்லாம் பாதிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை தூக்கி கீழே ஊற்றிடுவாங்களா? இல்லைப்பா பரவாயில்லப்பா இது யாருக்கும் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதே பாலை சமைப்பாங்களா? அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம எழிலரசனோட வாதம். பாட்ஷா, ஃபுட்டில் காய்கறிகள் இருக்கு இல்லையா? காய்கறிகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை நாம் ஏன் எடுத்துக்கிற வேண்டும், என்னென்ன காய்கறிகள் உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இருக்கு, இதுதான் கொஸ்டின் மாஸ்டர். இப்போ ஃபுட்டு சாப்பிட்னா அதுக்கு அடிப்படை தேவையான ஒரு இதுவே அந்த காய்கறி, இந்த குழம்பு அதெல்லாம் மாஸ்டர், தொட்டுக்க சைடிஷ் அதெல்லாம் மாஸ்டர். அதுக்கப்புறம் மாஸ்டர் கொஸ்டின் என்ன கேட்டீங்க? மனிதனுக்கு காய்கறிகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, உனக்கு தெரிஞ்ச காய்கறிகள்லாம் என்னென்ன? காய்கறி ரொம்ப ஹெல்த்து கொடுக்கும் மாஸ்டர். அதை சாப்பிட்டா இந்த ஹாஸ்பிட்டல் போகிற வேலை அதெல்லாம் இருக்காது மாஸ்டர். வெரி குட். பாட்ஷாவுக்கு தெரிஞ்ச காய்கறிகள் இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? One eternity later. காத்திருந்து காலங்கள் போகுதடி. அந்த 3 idiots இப்ப பேச சொல்லு பங்கு. டொமேட்டோ முடிக்கிற மக்களே, நான் காயவே தின்ன மாட்டேன், நான் காய போட்டதை தான் திட்டிட்டு இருப்பேன். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுறா. காய்னா இதுதானா? சரி, வெஜிடபிள்ஸ் மக்களே, அவனுக்கு காய்கறினா என்னன்னு தெரியல, வெஜிடபிள்ஸ் என்ன சொன்னா புரியும். சொல்லுவா வெஜிடபிள்ஸ், உனக்கு தெரிஞ்ச வெஜிடபிள்ஸ். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. கேரட்டு, பீன்ஸு, தக்காளி, தக்காளி, வெங்காயம், ஆனியன்.
இவ்வளவுதான் எங்க வீட்டுல வாங்குவாங்க இல்ல இல்லையா? மாஸ்டர். கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னும் இருக்கு மாஸ்டர். ம், பொட்டேட்டோ, ம், கேபேஜ், ம், காலிஃப்ளவர், ம், அதுக்கப்புறம் ப்ராக்கலி, ம். அதுக்கப்புறம் புக்ல படிச்சதா சொல்றேன். இல்ல மாஸ்டர். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு இது மாதிரி இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் நம்ம உடலுக்கு எந்த அளவுக்கு பலன் அளிக்கும்? ஹாஸ்பிட்டல் போற தேவையில்ல மாஸ்டர். ம். அதுக்கப்புறம் எதனால ஹாஸ்பிட்டல் போகன்ற அவசியம் கிடையாது. இதெல்லாம் எடுத்துக்கிட்டா மாஸ்டர், நல்லதை எடுத்துக்கிட்டா ஹாஸ்பிட்டல் போற தேவை. வேற ஏதாவது தேவையில்லாததை எடுத்துக்கிட்டா ஹாஸ்பிட்டல் போகணும். நைஸ். அதாவது மனிதனுக்கு தேவையான உணவு காய்கறிகளும் பழங்களும். இதை தாண்டி நம்ம வேற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிற போது வந்து நம்ம உடம்புக்கு ஒவ்வாமை ஏற்படும். அப்படின்னா ஒத்துக்கிறாது. அப்போ வந்து ப்ராப்ளங்கள் கிரியேட் ஆகும். வெஜிடபிள்ஸை நிறைய எடுக்கிற போது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரைக்கும் நம்ம பாட்சா சொல்கிறார். மகேத், பழங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? உனக்கு தெரிஞ்ச பழங்கள்லாம் என்னென்ன? எதை லைக் பண்ணி சாப்பிடுவேன்? உங்கள் வீட்டில் அதிகமாக வாங்கக்கூடிய பழங்கள் என்னென்ன? பழங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து காய்கறி கடை பக்கத்துல சார் இருக்கும். ம். அதை வந்து போயிட்டு ஆப்பிள் வந்து வாங்கிடுவாங்க. காய்கறி கடையில் போய் பழங்களை வாங்குவீங்களா, பழக்கடையில் வாங்குவீங்களா? அங்கே இருக்கும் மாஸ்டர், எல்லாமே இருக்கா ஓ, மாஸ்டர். காய்கறி கடையிலேயே பழம் இருக்கு. எல்லாம் இருக்கு மாஸ்டர். அப்படியா? ஆ, சரி, ரைஸ். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. சாத்துக்குடி வாங்குவாங்க, ம். ஆப்பிள் வாங்குவாங்க, பனானா வாங்குவாங்க, அடுத்து திராட்சை, முள்ளங்கி திராட்சை. முள்ளங்கி திராட்சையா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? சரி, பண்ணி தச்சு சாங்க. ம். முள்ளங்கி திராட்சை நான் என்ன நினைச்சேன்னா, முள்ளங்கி புதுசாக கண்டுபிடிச்சிருக்கான் போல. இவன் எப்படின்னா, ஒரு கத்திரிக்காய் நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ பெருசாக விளையுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுவான், இவ்வளோ பெருசாக கண்டுபிடிப்பான். ஒருவேளை நம்ம நாட்டில் பெருசாக வளருதுன்னு வச்சுக்கோங்க, அவன் சின்னதாக கண்டுபிடிப்பான். அது மாதிரி ஏதோ முள்ளங்கி ப்ளஸ் திராட்சையை உள்ளே விட்டு ஏதாவது வந்து ஒரு கிரியேட் பண்ணி முள்ளங்கிலேயே திராட்சை, முள்ளங்கி செடியில் திராட்சை வளர்றது மாதிரி கண்டுபிடிச்சானு சொல்லி நான் ஷாக் ஆகிட்டேன். மாஸ்டர், நான் வந்து திராட்சை வாங்கினா அந்த முள்ளங்கி ஃப்ரீன்னு நினச்சிக்கிட்டேன் மாஸ்டர். ஒன்று வாங்கினா 1 இலவசம், இலவசத்துலேயே இருக்கு பாச்சா. சிரிக்கிறானி. அதான் மாஸ்டர். அப்புறம் வாட்டர் மெலன் வாங்குவாங்க, ம். தர்பூசணி வாங்குவாங்க. ஐயோ சாமி. வாட்டர் மெலன் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உடனே போயிட்டு தர்பூசணி வாங்கிட்டு வந்துருவாங்களாம். மாஸ்டர் ரெண்டுமே ஒன்று தானே மாஸ்டர்? தெரியாம இங்கிலீஷ் சார். இங்கிலீஷ்ல சொன்னேன். அதாவது அது என்னன்னா, இங்கிலீஷ் தெரியாத மக்களுக்கு தமிழ்ல சொல்லியிருக்கான், தமிழ் தெரியாத மக்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கான். இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை. இப்ப பழங்களுடைய பங்கு என்ன உடம்புக்கு? ஆரோக்கியம் மாஸ்டர். அது அடுத்து புரோட்டீன்ஸ், அதான் புரோட்டீன் பழத்துல ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். தெரிஞ்சது அவ்வளோ மாஸ்டர். தெரிஞ்ச அளவுக்கு சரி. ஓகே ஓகே. விட்டமின்ஸ் இருக்கு மாஸ்டர். சூப்பர். அதனால சாப்பிட்டா நீ இந்த சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் போக தேவையில்லை. ட்ரிப்ஸ் எல்லாம் போட தேவையில்லை மாஸ்டர். மர்க்கா சொல்லு. ட்ரிப்ஸ் எல்லாம் போட தேவையில்லை மாஸ்டர். மர்க்கா சொல்லு. ட்ரிப்ஸ் எல்லாம் போட தேவையில்லை மாஸ்டர். Flashback. மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? அந்த அந்த பழங்கள் மூலமா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாடியில நடக்கும். அதுதான் பிளஸ் மெயின் ஒரு கான்செப்ட். பழங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக தெரியல, முதல்ல பழங்கள் எடுத்துக்கிறதன் மூலமா ரத்த ஓட்டம் சீராக அமையும் உடம்புல. ஹீமோகுளோபின் ஆமா, இன்க்ரீஸ் ஆகும். பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து கிளியரா இருக்கும். பிளட் சர்க்குலேஷன்ஸ் கிளியரா இருந்து பிளட்ஸ் வந்து பியூரா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா நோயினுடைய வரத்து கிட்டத்தட்ட 50 to 60% கம்மியாயிரும். ரத்தத்தை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுடைய உடம்பு இயங்குது. ரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கும் ரத்தம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் முக்கியமான ஒரு காரணியாக இருப்பது எது? பழங்கள். மனிதனுக்கான உணவு முதலில் பழங்கள். ஏன் முதலில் பழங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றேன்? நான் பழங்கள்லாம் சுட்டு சாப்பிட தேவையில்லை மாஸ்டர். இந்த காய்கறி கூட சுட்டு சாப்பிட்டா அதற்கு அந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் போயிடும் மாஸ்டர். ஆனால் பழங்கள் அப்படியே சாப்பிட்டா தான் நம்மளுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும் மாஸ்டர். உடம்பு இயற்கையானது. இயற்கையானதுக்கு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலும், அதாவது செயற்கையான ஒரு விஷயத்தை சாப்பிடாத போது, இயற்கையானதை சாப்பிடும் போது இயற்கை டு இயற்கை ஏற்றுக்கொள்ளும்.